ஆசையாக என் சீத்தா மரத்தை வளர்த்தேன். பாருங்கள், சீத்தா இருந்தது இதில். அந்த சீத்தாவை பறிச்சிருச்சு. பறித்து இங்கே பாருங்கள் உக்காந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கு. பாருங்கள், ஒன்று தான் இருந்து குரங்கு எப்படி அலம்பு பண்ணுதுன்னு பாருங்கள். முருங்கை மரம் எல்லாத்தையும் உடச்சி போட்டுருச்சு. சீத்தாப்பழம் பாருங்கள், முன்னாடி ஒரு 5 சீத்தா காய்ச்சிது, 5ஐயுமே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுச்சு. இப்போ 1 பழத்துக்கு வந்தது. அந்த பழத்தையும் பறித்து சாப்பிட்டுட்ருக்கு. சாப்பிடுங்க, உங்களுக்கு அதானே நான் வளர்க்குறேன், சாப்பிடுங்க. இது மாதுளங்காய் இருந்தது, மாதுளங்காயும் காணோம், அதையும் பறிச்சிருச்சு. ஒன்று கூட இருக்க மாட்டேங்குது. இனிமேல் இது பிஞ்சு வந்திருக்கு. இனிமேல் இது கொஞ்சம் பெருசானதையும் இதை சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான், நம்ம வளர்க்குறதெல்லாம் வேஸ்ட்டு, தண்டம். பாருங்க, எல்லாமே சின்ன சின்னதாக வருது. பெருசாக வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதையும் தலைவர் வந்து போட்டுருவாங்க. அங்கங்கேயும் பாருங்கள், குரங்கு பட்டலாம். நாங்கள் 3 உட்காந்துருக்காங்க. இங்கிட்ட நல்லா சாப்பிட்டுட்ருக்காங்க. பாருங்கள், சாப்பிட்றத பாருங்கள் எப்படி சாப்பிட்டுட்ருக்கோம். நல்லா காயாக உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்ருக்கு. அங்கே ஒன்று காலை நீட்டி போட்டுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கு பாருங்கள். சாப்பிடு, நல்லா சாப்பிடு. முருங்கை மரத்தை பாருங்கள், பிச்சு போட்டுச்சு, கொண்டு வந்து போட்டாச்சு. மேலே மாடியில் போய் பார்ப்போம். மாடி என்ன கந்தர குளத்தில் இருக்கணும். சைடில் எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் திறந்து விட்டுருட்டாங்க. டேப்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். மேலே மாடியில் என்ன நடந்து பார்ப்போம். அரிசி காய வச்சுருந்தேன். அரிசியெல்லாம் பாருங்கள் கொட்டி எந்த லெவலில் பண்ணி வச்சுருக்குன்னு. என்ன தான் பண்ணுறதுனே தெரியல அந்த குரங்க. இருட்டி வரேன் வரேன். முருங்கை மரத்தெல்லாம் உடச்சி ஒன்றும் இல்லாமல் பண்ணி வச்சிருச்சு. நம்ம என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. ஒரு பொருள் வைக்க முடியல நம்மளால். ஒரு காய் காய்ச்சின்னு நம்மளால சாப்பிட முடியல. இந்தாண்ட பக்கம் இப்போ தான் சீத்தா வந்துக்கிட்டுருக்கு. முன்னாடி பக்கம் சீத்தா வந்ததையும் பறிச்சிருச்சு. அது இன்னும் ஒரு 10 நாள் ஆகட்டும்னு வெயிட் பண்ணால் அதுங்குள்ளே இவங்களுக்கு பொறுக்கலை. பாருங்க சார் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. தோட்டம் வச்சு மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது உங்கள்கிட்ட. பாருங்கள், எல்லாத்தையும் உடச்சிருச்சு. இங்கேருந்து எல்லாம் இப்போ தான் வந்து பூவுக்கு வந்துருக்குது மரம். இந்த மாதிரிலாம் பண்ணால் எப்படிங்க நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ண முடியும்? தோட்டம் வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க பாருங்க. இந்த மாதிரி எலும்பு பண்ணுது. இருடி வரேன் அப்படி இருக்குது. இப்போ தான் ஒரு காய் வந்திருக்கு எங்கள் முருங்கை மரத்தில். மேலே வந்துட்டு ஒரு காய் வந்திருக்குது, கீழே வந்து ஒரு காய் வந்திருக்கு. அப்புறம் எல்லாமே பூவாக இருக்குது. பூ எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுச்சு. பூவெல்லாம் பறித்து சாப்பிட்டுட்ருக்கு. எதுவுமே வைக்க முடியல, எந்த செடி கொடியும் வைக்க முடியல. பாருங்கள் எப்படி பார்த்துட்ருக்காங்கன்னு மாடியில் உட்காந்துட்டு. அவர் நல்லா சாப்பிட்டுட்ருக்காரு சீத்தாவை. சாப்பிடுங்க சார், உங்களுக்காக தான் நான் மரம் வச்சுருக்கேன். சீத்தா மரம் வச்சுருக்கிறதே உங்களுக்காக தான் வச்சுருக்கேன். சாப்பிடு தலைவா, நீ சாப்பிட்டு மிச்சம்தான். சாப்பிடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றாங்கன்னு. சாப்பிடு தலைவா, சாப்பிடு. நீங்கள் என்னங்க சோகத்தில் வந்து ரொம்ப ஆழ்ந்துருக்கீங்களாட்ருக்கேன். வால் பாருங்கள் எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு. ஹாயாக இருக்கீங்க கொடுத்து வச்சவங்க. பாருங்களேன், நம்ம எப்படி உட்காந்துருப்போம், காலை நீட்டி போட்டுட்டு கையை பிடிச்சிட்டு கட்டிட்டு உட்காந்துருப்போம்ல, அந்த மாதிரி உட்காந்துருக்கு. நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரியே பண்ணிட்டு உட்காந்துருக்குங்க இந்த மங்கி. இவங்க நமக்கு கிடைச்சா போதுண்டா, கிடச்சிருச்சு, நம்ம வேட்டையாடுவோன்னு வேட்டையாடிட்டுருக்காங்க. நம்ம கண்ணுக்கு கூட தெரியாது, ஆனால் இவங்களுடைய கண்ணுக்கு எங்கெங்கே பழங்கள் இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பறிச்சிருவாங்க. சொட்டை சீத்தா தெரியுமா? இன்னும் ஒரு 10 நாளில் நல்லா பழுத்துரும். அது காய் எப்படி வச்சுட்டு கிடச்சிட்டு இருக்குது பாருங்கள். அது காயிலேருந்து கொஞ்சம் வந்து ஸ்டேஜ் மாறிடுச்சு, அதனால் சாப்பிட்றாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நாள் கழித்து சாப்பிட்டோன்னா நல்லா மாவாட்டம் நல்லா இருக்கும், சாப்பிட்லாம். இங்கே எப்படி இருக்காங்களா? அந்த பக்கம் பாருங்கள்.
அங்கே 3 பேர் இருக்காங்க. கூட்டணியாக வந்துட்டாங்க. ஒரு 10-15 நாள் இல்லாமல் இருந்து இந்த சீத்தாக்காய் வந்து ஒரு 2 மாதம் வரைக்கும் நான் இவங்க கண்ணில் படாத அளவுக்கு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அப்படியே கண்ணில் தென்பட்டுருச்சு. பாருங்கள், இங்கேயும் டேப்பை வந்து கொஞ்சம் திறந்து விட்டுருச்சு. இதிலேருந்தும் தண்ணி லீக் ஆகுது. 3 பக்கத்தில் இருந்தும் தண்ணி வந்தது. அங்கே போய் தண்ணியை ஆஃப் பண்ணிட்டேன். சரி மேலே திறந்துருக்கான்னு பார்த்தேன். மேலே திறக்கல, சைடில் எல்லாமே திறந்துருந்தது. இங்கேயும் பாருங்கள் திறந்துருந்தது, ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அநியாயம் அலும்பு பண்ணுது. எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு ஆகணும். வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. இப்போ வெளியில் வேலைக்கு போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இப்போ வேலைக்கு போயிடறாங்க, எல்லாத்தையும் மூடி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிடறாங்க. இந்த மாதிரி டேப்பை திறந்து விட்டாக்க என்ன ஆகுறது? வர வரைக்கும் அந்த தண்ணி வந்து சொட்டிக்கிட்டே தான் இருக்கும். மோட்டரில் இருக்கிற தண்ணி எல்லாமே காலியாகிடும். எங்கள் தெருவில் எங்கள் ஊரில் வந்து குரங்கு சரியான அலும்பு பண்ணுது. உடனே அதை வந்து பிடிச்சிக்கிட்டும் போக மாட்டேங்கிறாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம இந்த நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எது புலம்பி என்னத்துக்காக போகுது? ஒன்றும் மாறப்போகிறது கிடையாது. மாற்றங்கள் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. நம்ம புலம்பி இப்படியே காலத்தை போக்கிட்டு இருக்க வேண்டியதுதான்.